என் பேர் சங்கர நாராயண். நான் ஒரு வக்கீல். இந்த கவுனை பார்த்தே புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் தோக்காத எனக்கு இன்னைக்கு அக்னி பரீட்சை. ஏன்னா நான் இப்ப வாதாட போற கேஸ் ரொம்பவே சிக்கலானது. இந்த கேஸ்ல நான் எப்படியும் ஜெயிச்சாகணும். இந்த கேஸ் என்னன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாமா? உங்கள் பெயர்? பவானி. வயது? 26. ஆக்குபேஷன்? வீட்டையும் கணவரையும் பராமரிப்பது. அப்படி பராமரிக்கப்பட வேண்டிய கணவர் மேலே பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கீங்களே? வெக்கமாவும் வேதனையாவும் தான் இருக்கு. என்னை பாதுகாக்க வேண்டியவரே பரம விரோதே நினைச்சா பீரியட் தவிர வேற வழி எனக்கு தெரியல. மிஸ்ஸஸ் பவானி, கேள்வி நான் கேட்டுட்டு இருக்கேன். பதில நீங்க என்ன பார்த்தே சொல்லலாம். உங்களை பார்த்து பதில் சொல்றதை விட நீதிபதியை பார்த்து பதில் சொல்றதே நான் விரும்புறேன். ஓ, ஐ see. மிஸ்ஸஸ் பவானி, இந்த பெட்டிஷன், ஐ மீன் இந்த டைவர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ண வேண்டிய அடிப்படை நோக்கம்? சாதாரணமா எல்லாரும் பிரியறதுக்காக தான் விவாகரத்து வாங்கிப்பா. ஆனா தாம்பத்தியத்தோட புனிதம் புரியறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக நான் அவர்கிட்ட இருந்து பிரிய விரும்புறேன். உங்க விளக்கம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. என் வாழ்க்கைய விசித்திரமானதுதான். உங்க வாழ்க்கையை பத்தி சுருக்கமா சொன்னீங்கன்னா இந்த நீதிமன்றத்துல கூடி இருக்கிறவங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். என் அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. என் மாமா தான் என்னை வளர்த்து ஆளாக்கி சங்கருக்கு மனைவியும் ஆக்கினார். எனக்கும் சங்கருக்கும் கல்யாணம் நடந்து 1 வருஷம் ஆறுது. எந்த வித ஒளிவு மறைவும் இல்லாம பரிபூர்ணமா என் உள்ளத்தையும் உடலையும் அவர்கிட்ட ஒப்படைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். சாரி, வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னும் அவர் கூட தானே இருக்கீங்க? சட்டப்பூர்வமா ஆமா. ஆனா எப்ப அவருக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சோ அப்பவே கணவன் மனைவிங்கிற பந்தம் முடிஞ்சு போச்சு. இந்த 2 மாசமா நான் படுற அவஸ்தை அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அந்த ஆண்டவனுக்கு யாராவது வெளிச்சம் போட்டு காட்டினா தான் அவர் இருக்கிற இடமே தெரியுது. அவர் இப்பெல்லாம் இருட்டுல தானே இருக்காரு. என் ஹஸ்பண்ட் கூட, எனக்கு ஹஸ்பண்டா இருந்தவர் கூட இப்படிதான் எனக்கா பேசுவார். என் உயிருக்கு உயிரா, என் தெய்வமா நினைச்சிட்டு இருந்தவரே என் நடத்தையில சந்தேகப்பட ஆரம்பிச்சார். உங்க நடத்தையிலே சந்தேகம் வர அளவுக்கு அப்படி என்ன பண்ணீங்க? அதுதான் எனக்கு புரியல. நான் கொஞ்சம் ரிசர்வ் டைப், ஆண்களை தவிர்க்கிற ஜாதி. கல்யாணம் ஆன புதுசுல நான் இவ மனுஷன்ட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தேன். அப்படியெல்லாம் இருக்கிறது தப்பு, எல்லார்ட்டையும் சகஜமா பழகணும்னு சொன்னார். அவருக்காக கஷ்டப்பட்டு நான் என்ன மாத்திட்ட அப்புறம் என் போக்கு அவருக்கு பிடிக்கல. சந்தேகத்தை வளர்த்துட்டார். நான் எத்தனை சொல்லியும் நம்பிக்கை வரல. ஊசியால குத்துறா மாதிரி சொல்ல பல என்ன தொடச்சு எடுத்தார். ஒரு நாள் இது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி என்ன விவாகரத்து பண்ணிடுவேன்னு சொன்னார். விஷயம் இவ்வளவு தூரம் வந்தப்புறம் நானே விலகிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். உங்க கணவர் அதான் சங்கர் தான் தப்புக்காக வருந்ததாகவும் இனிமே உங்க மேல எந்த விதமான தப்பெண்ணமும் வராதுன்னு உறுதி அளித்திருக்கிறாரே. கண் கட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வார்த்தைகளால என்ன அணுவா சித்திரவதை பண்ணி என் மேல அபாண்டமா பழி சுமத்தி என் மனசைய உடைச்சிட்டார். நான் அவர் மேல வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டார். என்ன இப்படி கோட்டு வரைக்கும் வரவழைச்சு அவமானப்படுத்துறவரை நான் பார்க்க கூட விரும்பல. I hate him. I hate the very sight of him. No, Bhavani, no. அப்படி மட்டும் சொல்லாத. நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. சத்தியமா சொல்றேன். சத்தியமா சொல்றேன். I'm sorry, Your Honor. சங்கர் நாராயணன் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தின்ற சங்கர் நான் தான். பவானியோட ஹஸ்பண்ட் சங்கர். கோர்ட் கேஸ்
டைவர்ஸ். சார், என் ஒய்ஃப் இன்னும் கோர்ட்டுக்கு போல. ஒருவேளை கோர்ட்டுக்கு அவ போனா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். என்னால தாங்க முடியல சார். என் பவானி பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நான் அவளை பிரிய விரும்பல, பிரிய போறதும் இல்ல. என்ன ஆனாலும் சரி, யார் தடுத்து நிறுத்தாலும் சரி. யார் சிரிக்கிறதுன்னு கேட்டேன். நிறுத்தி அவன் சிரிப்பேன். ஏன் அப்படி பைத்தியக்காரத்தனமா சிரிச்சுட்டு இருந்த? உன் பைத்தியக்கார தீர்மானத்தை நினைச்சு சங்கர், பவானிய மறந்து. பவானிய மறக்கணுமா? நீ யார் அதை சொல்ல? நான் யாருன்னு தெரியல. தெரியும். நீ சமுதாயம் எனக்கு நன்னா தெரியும். அதுக்காக உன் பேச்சை கேட்டுதான் நடக்கணும்னு கட்டாயமா? கட்டாயம் இல்ல, கட்டளை. என் விருப்பப்படிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நடக்கும். என்கிட்ட நடக்காது. உன்னோட எனக்கு பேச்சு. நான் என் பவானியை பார்த்தாகணும். இல்லடா, தப்பு பண்ணினவா யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் அவ பின்னால போயிட்டே இருப்பேன். அதனால நான் உத்தரவு கொடுக்கிற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கிறதா நல்லது. நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? பவானியே இன்னும் கூட வச்சு இருக்கு. என்ன அபத்தமான கேள்வி. அவ என் பொண்டாட்டி. அவன் பொண்டாட்டியா இருக்கிற தகுதியை இழந்துட்டா. அதை தீர்மானிக்க வேண்டியதுனா என் ஒப்புதல் இல்லாத எந்த தீர்மானமும் செல்லுபடி ஆகாது. நான் சொல்ற வார்த்தைக்கு எல்லா இடத்திலையும் மதிப்பு உண்டு. சங்கர், உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறதுக்காக தான் நான் இன்னும் பொறுமையா இருக்கேன். நிஜமாவே உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா நீ வாழ்க்கையில குறுக்கிடாத. நான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருப்பேன். பவானி உன் கூட இருக்கிறது உங்க அப்பா மன்னி இவாளுக்கு கூட தான் பிடிக்கல. அவளை கிளப்பி விட்டது நீதானே? நான் நல்லதை சொன்னா அவ புரிஞ்சுட்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க. சங்கர், உன்னை திருத்தி என் வழியில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இன்னும் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு எந்த விதமான அறிவுரையும் தேவையில்லை. நீ போகலாம். அப்படி சொன்ன நான் உன் ஜூனியரோ இல்ல உன் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற கிளார்க்கோ இல்ல. நீ வாடா நான் வரத்துக்கும் போடா நான் போறதுக்கும். இது என் சாம்ராஜ்யம். இங்க உன் சட்ட படிப்பெல்லாம் செல்லாது. நான் வெச்சதுதான் சட்டம். பார்வை இருந்தும் குருடனான உன்னுடைய சட்டங்கள் எத்தனை குருட்டுத்தனமானதுன்னு எனக்கு நன்னா தெரியும். அதையும் மீறி உன் சாம்ராஜ்யத்துல நான் இன்னும் சுதந்திரமாக செயல்பட்டு இருக்கேன். சுதந்திரம் இருந்து நீ எனக்கு அடிமைதான். வளர்க்கிற நாய்க்கு வீட்டுக்குள்ள சுதந்திரம், பாயிர புலிக்கு கூண்டுக்குள்ள சுதந்திரம். அது மாதிரி உன் சுதந்திரமும் நான் போட்டு இருக்கிற வட்டத்துக்குள்ளதான். மீறினா விளைவுகள் விபரீதமாயிடும். சங்கர், நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நீ ஏன் இத்தனை கோவப்படும்? ஏன் இத்தனை டென்ஷனை கிரியேட் பண்ணிக்கணும்? நீ ஒருத்த இல்லைன்னா போதும், எல்லாம் சரியாயிடும். தப்பு. பவானி ஒத்தி இல்லைன்னா போதும். கொஞ்சம் பிளாஷ்பேக்கு போ. பவானியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உன் லைஃப் எவ்வளவு ஜாலியா இருந்தது. இப்ப எப்படி பாழடைஞ்சு போச்சு பாத்தியா? ஜஸ்ட் கோ பேக் டு தோஸ் டேஸ். மிஸ்டர் சந்திரசேகர் காலேஜில் லெக்சரரா இருக்காரு. இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறார். இது என் மூத்த அண்ணா கிருஷ்ணசுவாமி. சுருக்கமா கிச்சன்ல இருக்கிறதுனால எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் சமையல் கட்டுக்குள்ள நுழைஞ்ச இவர் எங்களுக்கெல்லாம் பாதி அம்மா ஆயிட்டார். வீட்டோட இருந்து வீட்டு பொறுப்பு எல்லாம் பாத்துக்கிறார். இது என் மண்ணி சுசீலா, கிச்சாவோட சகதர்மினி. வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால வேலைக்கு போகாத கிச்சாவை விரட்டுறதுல இவங்களுக்கு ஒரு அலாதி சந்தோஷம். இது என் 2வது அண்ணா கண்ணன். எந்த வேலையில இவருக்கு கண்ணன் பேர் வச்சாலும் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இவருக்கு பார்வை கிடையாது. பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் சங்கீதத்துல அதீத ஈடுபாடு. என் 2வது மண்ணி. வக்கீல் சங்கரானா சாதாரண சங்கரானா. உங்க தம்பிக்கு புல்லாங்குழல் வித்வான் டாக்டர் ரமணி மாதிரி வரணும்னு ஆசை இருக்கலாம். ஆனா ஒரு நாள் போல கால வேலையில இது என்ன ரோதனை? அண்ணா வாசிக்கிறேன். அண்ணா வாசிக்கலன்னு யார் சொன்னா? அதுக்காக சதா சர்வ காலமும் புல்லாங்குழலும் கையுமா இருக்கணுமா? அவனுக்கு வாழ்க்கையில இருக்கிற ஒரே பிடிப்பாதான். ஏன் எப்ப பாரு அவனை குறை சொல்லிட்டே இருக்கே? உங்க ஆத்து மனுஷன் சொல்லிட்டு உங்களுக்கு பொறுக்காது. ஆமா, எனக்கு பொறுக்காதான். இந்த பாரு, காலங்காத்தால மல்லுக்கு நிக்காத. அடுப்படையில எனக்கு ஊர்பட்ட வேலை காத்துட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை தூங்கிட்டே இருக்க வேண்டாம், எழுந்திருக்கலாம். சரி சரி, காஃபிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போச்சுட்டேன். ஏண்டா கண்ணா,
ஏதாவது நல்ல கீர்த்தனையா ஒண்ணு வாசிய கேட்போம். சரிப்பா. கண்ணா உங்களுக்கு எதுக்கு என்ன வீண் சிரமம்? கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. என்னடா சிரமம்? போனே. ஏண்டா சங்கர், இன்னைக்கு பேப்பர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஐட்டம் வந்திருக்கேன், படிச்சியா? என்ன? நம்ம ஜோதிகா கல்யாணம் பண்ணிக்கிறது தீர்மானம் பண்ணிட்டாளா? என்னது? நம்ம ஜோதிகா கல்யாணம் பண்ணிக்கிறது தீர்மானம் பண்ணிட்டா? ஐயோ, ஏய் கிச்சா, நீ பால் பாயசம் ஒரு அண்டாவை. கண்ணா, உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இருந்தாங்கன்னா அவட்ட சொல்லி போஸ்ட் அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண. மணி, நீங்க என்ன பண்ற? ஆபீஸ்க்கு ஒரு வாரம் லீவ் போட்டு நம்ம உறவுக்காரங்களுக்கு எல்லாம் இந்த சுப செய்தி தெரியப்படுத்தி லெட்டர் போட்டுருக்கோம். நம்ம ஜோதிகா கல்யாணம் பண்ணிக்க போறானா? சும்மாவா? சங்கர், என்னடா உளற? என்னப்பா, நாட்டுல எத்தனையோ முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஜோதிகா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்புறம் மத்த பொண்கள் பண்ணிக்கிற மாதிரி அவளும் பண்ணிட்டு போறா. விடுங்களேன், அதை போய் பெருசா பேசுங்க. சங்கர், நீ அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருக்கலாம், அதுக்காக அவர் இப்படி எல்லாம் கேலி பண்ணாத. ஏன்பா இதெல்லாம் போய் சங்கர்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லுங்க. யார கல்யாணம் பண்ணிக்க போறாளா? மாமனாருக்கு ஏத்த மாட்டு பொண்ணு. அதாம தெரியல, சஸ்பென்ஸா இருக்கு. இத பத்தியா? ஜோதிகா திருமணத்திற்கு ஒப்புதல், மாப்பிள்ளை யார்? ஐயோ, வேற ஏதாவது பேசக்கூடாதா? சரி, என்ன சமையல் பண்ணலாம் இன்னைக்கு? ஒண்ணு சினிமா, இல்ல சாப்பாடு. இது ரெண்டு விட்டா நம்ம தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. சங்கர், தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, இந்த சினிமா பைத்தியம் உலகம் பூரா பரவிருக்கிற வியாதி தான். இல்ல கண்ணா, சினிமாக்காரங்களுக்கு இவ்வளவு ரசிகர் மன்றங்கள் இருக்கிற ஒரே மாநிலம் இந்த தமிழ்நாடு தான். இந்த பைத்தியக்காரத்தனா வேற எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. இந்த மாதிரி வெளியில போய் ஏதாவது தத்து புத்துன்னு உலக வைக்காதரா, அப்புறம் இந்த ரசிகர்லாம் சேர்ந்து உன்னை பின்னி எடுத்துருவாங்க. மேடம், சரி சரி, உங்க சர்ச்சையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவா இருக்கலாம், ஆனா எனக்கு என்னைக்குமே லீவு கிடையாது. நான் சமைக்கிறேன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறேன். மத்தவ உயிர் வரணும்னு ஆசைப்படுறேன். பாருங்கப்பா இவர, அவன் சும்மா தமாஷ் பண்றாமா. சரி சரி, வாரம் முழுக்க நீ தான் போயிட்டு ஓடிச்சுட்டு வர, ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். சரி, என்ன காய் இருக்கு சொல்லுங்க. பீன்ஸ், வெங்காயம், புடலங்காய், அப்புறம் கேரட், முட்டைக்கோசு. அப்போ நீ இந்த வெங்காய சாம்பார், பீன்ஸ் கறி, கோஸ் கூட்டு பண்ணிடு. ஏண்டா, இது என்ன ஹோட்டலா? நீ பாட்டில் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க? போடா, போய் உள்ள போய் அட்லீஸ்ட் கறியா நறுக்கி விடுறா. அது எனக்கு இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ண வேண்டியிருக்கு. என்னால முடியாது, நான் போறேன். சங்கர், நீ உன் வேலையை கவனி, நானா பாத்துக்கிறோம். ஏன்னா நீங்க குக்கர்ல பருப்பு வச்சுட்டு அந்த காயெல்லாம் நறுக்கி வச்சிருங்க. நான் அதுக்குள்ள பேப்பர் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இந்த பேப்பரை ஒரு கிளான்ஸ் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள கிச்சா உள்ள சமையலையே முடிச்சிருவான். போ. அப்பா, அப்பா தூள் கிளப்பிட்டாருப்பா. கை கொடுங்க, கை கொடுங்க. நீங்களும் அப்பா என்ன கேள்வி பண்றேன். கவலைப்படாதீங்க மண்ணி, நான் எப்போதும் உங்க சைடு தான். தேங்க்ஸ், அட்லீஸ்ட் நீங்க ஒருத்தராவது எனக்கு சப்போர்ட்டா பேசுறல. என்னதான் என்னுடைய புல்லாங்குழல் வாசிப்பு ரோதனையா இருந்தாலும் அதான பார்த்தேன், நீங்களும் அதே நான் சப்போர்ட் பண்ணி பேசுறதாவது. எல்லாரும் ஒரே கட்சியை சேர்ந்து வாழாச்சு, விட்டு குத்துருவேளா? என்ன இருந்தாலும் நான் வேற ஆத்த பொண்ணு இல்லையா? அண்ணி, விளையாட்டு கூட அப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களை பாக்குற பாக்கியம் தான் எனக்கு இல்ல. நீங்க என் கூட பேசுற போதெல்லாம் என் அம்மா என் கூட பேசுறதா தான் நான் நினைச்சுக்கிறேன். அவ என் கண் முன்னாடி நிக்கிற மாதிரி தான் கற்பனை பண்ணிக்கிறேன். அப்படி நீங்க வேற ஆத்துல இருந்து வந்த பொண்ணுன்னு உங்களுக்கு தோணித்துனா இத்தனை உயர்ந்த ஸ்தானம் கிடைச்சிருக்குமா? சுசீலா, நீ என்ன அர்த்தத்துல இப்படி பேசுன எனக்கு தெரியலம்மா. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சு, இவாளுக்கெல்லாம் அக்கா தங்கள் கிடையாது. அம்மா அல்பாயுசிலே போயிட்டான். பொம்மநாட்டியல் நடமாட்டமே இல்லாத வீட்டுல எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சதாகும். உன்னை மண்ணியும் கூப்பிடுற இவாளுக்கெல்லாம் அக்காவும் அம்மாவும் கிடைச்சதான் நாங்கெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். நீ புத்திசாலி பொண்ணு, எங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பே நம்புறேன். சுசிலா, தாடிச்சு கொட்டுறதா வருங்க, என்ன கொட்டிக்கிறதுக்கு மட்டும் வருவியா? இதோ வந்துட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்கப்பா. பேச்சு வாக்குல ஏதோ வாய் தவறி வந்துட்டு என் மனசுல எந்த விதமான பாரபட்சமும் இல்ல. இனிமே இப்படி தவறாம இருந்தா சரி. எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தா உனக்கு பிடிக்காது.
உடனே அந்த சைரன் ஊதுன மாதிரி ஒரு கோர்வாங்க கொடுத்துருவான் பாருங்க எப்போ. நீங்க இப்ப பார்த்த மாதிரி தான் வீடு எப்பவுமே ரொம்ப கலகலப்பா இருக்கும். மாமனார் மாட்டு பொண்ணு, மண்ணி மச்சின, இந்த மாதிரி வித்தியாசம்லாம் கிடையாது. யாரு வேணாலும் யாரை வேணாலும் கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். எல்லாரும் ஸ்போர்ட்டிங்கா தான் எடுத்துப்பா. மத்த குடும்பங்கள் இருக்கிற மாதிரி அண்ணன் தம்பி சண்டை சச்சரவுகள்லாம் கிடையாது. ஆனா நிச்சயமா காரசாரமான விவாதங்கள் உண்டு.